எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ குவிட் திஸ் யூடியூப் சேனல். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நிறையா கண்டென்ட்ஸ் புதுசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு அப்புறமேட்டு பார்க்கலாம். ஐ குவிட் திஸ் யூடியூப் சேனல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா, ஊர் சுற்றி விகே அப்படின்ற ஒரு சேனல் ட்ராவலிங் ரிலேட்டட் வீடியோஸாக நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 இயராக நான் அதிகமாக ட்ராவல் பண்ணுறது கிடையாது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. கமிட்மெண்ட்ஸ்னால் ட்ராவலிங் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய ப்ரியர் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கெல்லாம் இருக்குது, இப்போவும் இருக்குது. அந்த கமிட்மெண்ட்ஸ்னால் என்னால் ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் கிடையாது. ஏன்னா அதில் நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக நான் இப்போது வேலை பார்த்துட்ருக்கேன். லாஸ்ட்டு ட்ரிப்பு நான் லடாக் தான் போயிட்டு வந்தேன் 2021. ஆக்சுவலாக ஃபுல்லாக போக முடியல. பைக்கில் தான் கரெக்டாக தாட்சா வரைக்கும் போயிட்டு ரிட்டன் மணாலி ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் பைக் பார்க் பண்ணிட்டு ஃப்ளைட்டில் தான் போயிட்டு வந்தோம். பைக்கில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அதுவே ஒரு பெரிய வருத்தம் இப்போ வரைக்கும் எனக்கு இம்பேக்டில் இருக்குது. பட் அதுவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மெமரபிள் பைக் ரைடாக தான் அது இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறமேட்டு என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா பெட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி பெட்ஸில். அந்த மாதிரி பெட்ஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு கோல்டன் ரிட்ரீவர், ஆஃப்ரிக்கன் கிரே பேரட், அப்புறம் 2 காக்டெயில் பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இவங்களை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்குமே டெடிக்கேட்டடாக நான் வீட்டில் இருந்தாகணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். கோல்டன் ரிட்ரீவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவன் கொஞ்ச நாள் இங்கே இருப்பான், கொஞ்ச நாள் ஊரில் இருப்பான், அப்பா அம்மா கூட இருப்பான், அப்புறமேட்டு இங்கே பெங்களூர் வந்துடுவான். இது ஒரு பெரிய கமிட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் கூட இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் ஐடியில் சாஃப்ட்வேர் டெக்னிக்கல் லீடாக நான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் 10 years ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்குது. ஒரு கேரியருக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நான் ஃபோக்கஸ்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கு நிறையா இன்டர்வியூஸ் கொடுத்தேன். அதுலேருந்து அவுட்புட் நிறையா கிடைச்சிது. அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகேங்களா? ஐடியில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் மேலே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதில் நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கேன். ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா தொழில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா தொழிலை விட்டுட்டு என்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இந்த தொழில் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்றது என்னோடய 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சில நிகழ்வுகள் எல்லாமே ஒரு காரணமாக தான் இருக்குது. அதனால் எந்த சூழ்நிலையிலையும் என் தொழிலை நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். செய்யும் தொழிலே தெய்வம், என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய கமிட்மெண்ட்டாக இருந்துச்சு. தொழிலில் நான் பயங்கரமாக ஃபோக்கஸ்டாக வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நாள் என்னால் ட்ராவலிங் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் அந்த ஊர் சுற்றி விகே சேனல் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டெட்டு. அதில் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வீடியோஸே கண்டிப்பாக வராது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் அதுதான் அதிகமாக ட்ராவல் பண்ணுறதில்ல. அதுவும் இல்லாமல் பைக் ரிவ்யூஸ் வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது என் மைண்டு ஒத்துக்கலை. ஒரு சில காரணங்கள்னால என்னோடய மைண்ட் ஒத்துக்கலை. அதனால் அதுவும் நான் பண்ண முடியல, பண்ணக்கூடாதுன்னு தான் நான் விட்டுட்டேன். அது அந்த சேனல் பார்த்திங்கன்னா இன்னும் ஏன் அந்த சேனலில் வீடியோஸ் இருக்குது, ஏன் டெலீட் பண்ணல அப்படின்னு யோசிச்சிங்கன்னு வைங்களேன். அது யூடியூப் நமக்கு ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் கொடுத்துச்சு. அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சர்ஸ் அப்படின்ற ஒரு 2 சேலஞ்ச் யூடியூப் நமக்கு கொடுத்தது. அதை அச்சீவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா பிகினிங் யூடியூபர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அது ஒரு மைல் ஸ்டோன். அது ஒன் ஆஃப் த மைல் ஸ்டோன். 1000 சப்ஸ்கிரைபர்ன்றது ஒரு மைல் ஸ்டோன். ப்ளஸ் அந்த 4000 வாட்சர்ஸ் பார்த்திங்கன்னா 4000 மணி நேரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோஸ் பார்த்துருக்கணும். அதுவே பார்த்திங்கன்னா 2வது மைல் ஸ்டோன். அது 2மே நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அந்த சேனலில் அச்சீவ் ஆயிடுச்சு. இருந்தாலும் அதே சேனலில் புதுசாக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு சில காரணங்கள்னால என் மைண்டு என்ன ஒத்துக்க மாட்டேங்குது. வேணாம், முட்டுரு அப்படின்னு சொல்லிட்டுச்சு. வேறு என்ன பண்ணுறது? அதனால தான் புதுசாக ஒரு சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணி எக்ஸ்க்ளூசிவாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு வசம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். தெரியாது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா என்னென்னு. பை தி வே நான் இந்த சேனல் பார்த்திங்கன்னா vkman அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னீங்களேன், என்ன சேனலுக்கு நேம் வைக்கலான்னு சொல்லியே மைண்டு ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டான பேர் கிடைக்கல. என்னோடய நண்பர்கள் சுகு, வினோத், அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா விமல், இவங்களெல்லாம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. மாற்றி கலாய்ச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம்
ஆப்டாக இருந்தாலும் அந்த பேரில் நிறைய சேனல்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் அதை சூஸ் பண்ண முடியல. ஃபைனலாக வந்து இந்த சேனலுக்கு பேர் வச்சது வந்து பார்த்திங்கன்னா vkman அப்படின்னு சொல்லி. இதுக்கு பின்னாடி ஒரு லிட்டில் தியரி இருக்குது. விடிகாலையில் எந்திரிச்சா டக்குன்னு நமக்கு ஒரு ஸ்பார்க் வரும். நம்ம ஒரு ஆழ்ந்த சிந்தனையிலேயே எப்பயுமே நம்ம இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான தீர்வு வந்து கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். இதுவாக இருக்குமோ, இப்படி வைக்கலாமா, அப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு நிறைய கேள்விகளுக்கு நமக்கு நாமளே பதில் சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு நாள் எந்திரிச்சிட்டு மார்னிங் எந்திரிக்கும் போது vkman அப்படின்னு பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணி தான் இந்த vkman பேர் வச்சேன். இதுக்கு மட்டமான ஒரு ஆன்சர் சொல்லணும்னா சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், ஹீமேன் இவங்கள மாதிரி நானும் ஒரு vkman அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதான் இதோட கேவலமாக யாரும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது, இருந்தாலும் நான் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் vkman சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் அண்ட் பியூர் மல்டி கண்டென்ட்டான ஒரு யூடியூப் சேனல் தான். கம்ப்ளீட்டாக மல்டி கண்டென்ட். என்ன மாதிரி மல்டி கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ட்ராவல் வீடியோஸ் வரும். இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஃப்ரீக்வெண்ட்டாலாம் ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு 3 months ஒன்ஸ், ஒரு 2 months ஒன்ஸ் நான் எங்கேயா ட்ரிப்பு போகிறேன், பைக்கில் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா அதோட வீடியோஸ் எக்ஸ்க்ளூசிவாக இந்த யூடியூப் சேனலில் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட்டு. பெட்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பெட்ஸுக்கு ஒன்றா நம்மளால் தாங்க முடியாது, நம்ம மனசு அந்த மாதிரி. அந்த எங்கிட்ட இருக்கிற பெட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூசிவாக வரும். இன்ஃபேக்ட் வந்து சொல்லணுன்னா என்னோடய ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் வந்து என்னை அப்பா, ஹலோ, ஹாய், குட் மார்னிங் இதெல்லாம் பேசுவான், அடிக்கடி பேசுவான். அவனோட வீடியோஸ் எல்லாமே வரும். இந்த பெட்ஸ் எல்லாம் ஒரு அட்ராசிட்டி பண்ணும்போது ஒரு ஃபன்னான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த இதெல்லாம் கண்டென்ட்ஸ் எல்லாம் இதில் கொண்டு வரலான்ட்டு இருக்கேன் vkmanல. அடுத்து ஜஸ்ட் கேஷுவல் vlogging ப்ராசஸ். நம்ம மனசில் என்ன தோணுதோ அது வெளிப்படையாக உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஒரு ரிலேட்டடான ஒரு கண்டென்ட்டாக இருக்கலாம் இந்த யூடியூப் சேனலில். இப்போதைக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம வந்து 10 வருஷம் வந்து இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கெலாம் வேலை பார்த்துட்ருக்குறோம், கரெக்டுங்களா? இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கரெக்டான டைமில் ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கிடைச்சதுன்னா அவங்களால வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு தியரி ஒன்று இருக்குது. நிறைய பேருக்கு அந்த கைடன்ஸ் கிடைக்கிறதில்ல. நம்ம யார்கிட்டயா போய் ஃபோன் பண்ணி ஏங்க நான் இந்த மாதிரி இது பண்ணலாமா, ஏங்க நான் அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது வந்து யாருமே கரெக்டாக ஆன்சர் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வந்து உங்கள் டோரை வந்து நாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி ஓரமாக ஒதுங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 10 வருஷமாக இருக்கேன். 10 வருஷமாக நான் ஐடியில் இருந்ததுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் என்ன தான் நான் 10 வருஷம் ஓடினாலும் என்னோடய முதல் 2.5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் என்னோடய வாழ்க்கையிலே நடந்த ஒரு பெரிய இம்பேக்ட், என் லைஃப் சேஞ்சிங் கேரியர் மூமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த முதல் 2.5 வருஷம் நான் வேலை பார்த்தது தான் என்னை வந்து 10 வருஷம் வந்து தாக்கு பிடிச்சி உட்கார வச்சுது. 10 வருஷம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அந்த ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி வச்சு பார்க்கும்போது 10 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய ஸ்கில் செட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 14 to 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் தான் நான். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்கில் என்கிட்ட இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஐ எம் ஸ்ட்ராங்கர் பர்சன். அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு நான் கைடன்ஸ் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு சக்ஸஸ்ஃபுல் பொசிஷனில் இப்போயும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வீடியோஸாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும், கரெக்டுங்களா? ஒரு சில இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மேஜரான ஒரு கண்டென்ட், ஓகேங்களா? சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், நான் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்ண போகிறேன். டோன்ட் வரி, பி ஹாப்பி. எல்லாமே ஜெயிக்க முடியும்னு தான் ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு குழந்தை இந்த உலகத்தில் வந்து பிறகுதுன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணுன்றதுக்கோசரம் தான் நியூ பார்ன் பேபிஸ் ஆர் கம்மிங், கரெக்டுங்களா? அதில் வந்து நாம் எப்படி நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறோம்
அப்படின்றது தான் நிறையா இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஐடி துறைன்னு கிடையாது, நான் கொடுக்க போகிற கைடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறைக்குமே வந்து ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்கும். நாம் அடுத்த வீடியோவில் நிறையா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் பர்டிகுலர் வீடியோ. மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிருங்க, ஓகேங்களா? அப்படின்னா தான் நாம் போடுற வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி டக்குன்னு உங்கள் பார்வைக்கு நான் எடுத்துகிட்டு வந்து தரோம். கூகுள் மாதாஜியா சாரி யூடியூப் மாதாஜி வந்து எடுத்துகிட்டு வந்து தரோம். 1 year பிஃபோர் வந்து இந்த கேமரா பார்த்து பேசும்போது எப்படி ஸ்டம்பிள் ஆனனோ இப்பயும் அதே ஸ்டம்பிள்னஸ் தான் இங்கே லைட்டாக கொஞ்சம் இருக்குது. ஏதாவது கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் உளறியிருப்பேன், அதெல்லாம் மறந்துடுங்க. என்ன சொல்ல வரேன்றது கரெக்டாக புரிஞ்சால் சரி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படியே ஒழுங்காக இல்லைனாலும் நான் எடிட்டிங்கில் வந்து கட் பண்ணிடுவேன், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சு. திரும்ப அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. டேக் கேர், பை, see you soon. அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷராக இருந்து ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது என்னென்ன நாலேஜ் வேணும், அந்த வீடியோ தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். டேக் கேர், பை, see you soon. முக்கியமான விஷயம், மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே ஷார்ப்பாக 6 மணிக்கே நம்ம வீடியோ வந்து லான்ச் ஆகிடும். இந்த பர்டிகுலர் சேனலில் வீக்லி 3 வீடியோஸ் எக்ஸ்க்ளூசிவாக வந்துடும், ஓகேங்களா? நிறைய இருக்குது மக்களே. ஓகே, என்னோடய லைஃப்பையும் நான் ஷேர் பண்ணுறேன். அது உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுமே தவிர டீமோட்டிவேட் பண்ணவே பண்ணாது. ஓகே, ட்ரஸ்ட் மீ. ஓகே, டேக் கேர், பை, see you soon. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.